ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீவத்சா vlogs சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக் ரேஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிளைமேட் பாருங்க, இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கு. சரி, கிளைமேட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால தான் நம்ம ஹெலிகாப்டர்கிட்ட வந்திருக்கோம். இப்போ நம்ம ஹெலிகாப்டர் எடுத்துக்கலாம். கைஸ், நம்ம சேனல் பார்க்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க நம்ம போகலாம். இப்போ நம்ம ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம ஏர்போர்ட்டுக்கு மேலே வந்துட்டோம். இப்போ ஏர்போர்ட்டுக்கு மேலே வந்துட்டு இங்கே பாருங்க கைஸ், அங்கே ஒரு பில்டிங் சென்ட்ரல் மிடில் தெரியுதுல, அதான் இந்த வேர்ல்ட்லேயே பிக்கஸ்ட் பில்டிங். GTA 5ல் எப்படி அந்த பேங்க் இருக்குது, அந்த மாதிரி இதில் இந்தியன் பைக் ரேஸில் இது ஒரு பெரிய பில்டிங். அந்த பில்டிங் பக்கத்துலேயே போகிறோம் பாருங்கள். உங்களுக்கு சைட்லேயே அந்த பில்டிங் இருக்குதோ, வந்துச்சு பாருங்கள். அந்த பில்டிங்கை தாண்டிட்டோம். சரி, இப்போ வாங்க போகலாம். கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். நாங்க பாருங்கள் கைஸ், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ அந்த ரிவர் பக்கத்தில் நம்ம போய் எப்படியோ லேண்ட் பண்ணோம். அதான் பெரிய டாஸ்கே. ரிவர் பக்கத்தில் போய் லேண்ட் பண்ணலாம். பண்ண முடியுமான்னு தெரில. பண்ணிடணும். கைஸ், உங்களுக்கு தெரியுதா சைடில் மரமாக இருக்குது. என்னதுன்னு தெரில. அது வாங்க நம்ம ரோட் பக்கத்தில் லேண்ட் பண்ணலாம். என்னது கைஸ் அது? எனக்கு அது என்னன்னே தெரில கைஸ். இப்போ நம்ம இறக்கலாம். இப்போ நம்ம பக்கத்தில் இறக்கிட்டோம். கைஸ், வெளியெலாம் போட்டு ஏதோ பெரிய செட்டப் பண்ணிக்காங்க கைஸ். என் ஃப்ரெண்டு இந்த இடத்து பேர் என்னமோ சொன்னாங்க கைஸ், எனக்கு மறந்துருச்சு. சரி, இங்கே யாராவது நடந்து போனாங்க, அவங்கக்கிட்ட கேட்கலாம் பேர் என்னன்ட்டு. இப்போ நம்ம ஹெலிகாப்டர் இங்கே இருக்குது, ஸ்லோ மோஷனில் எடுத்தால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரி, இப்போ வாங்க போவோம். குடூர்னு ஓடி போக வேண்டியது தான். ஏன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. என்னங்க ஜுராசிக் பார்க் மாதிரி இருக்குது. எங்கள் கதை வேணாங்க அத்தாட்டண்டிக்கு இருக்குது. எங்க விஜயோட வீட்டு கதவே மிஞ்சிட மாட்டிருக்கு. சார் இந்த இடத்த பற்றி சொல்லுங்கள் சார். போப்பா தம்பி, அவனுக்கு வேலை இருக்கும். உங்ககிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருக்கணும். போப்பா தம்பி, அவனுக்கு நிறைய வேலை இருக்கு. அட போயா, உன்னை விட்ட எனக்கு ஆள் இருக்காரு. இந்த சார்ட்ட போய் நம்ம கேட்கலாம். சார் இந்த இடத்து பேர் என்ன சார், உங்களுக்கு தெரியுமா? இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஜுராசிக் பார்க்கு. நம்ம இடத்துல புதுசாக கட்டியிருக்காங்க. உள்ள டைனோசர்லாம் இருக்காங்க, போய் பாரு. எல்லாம் ஓகே. அந்த எல்லாருக்கும் எதுக்கு தொண்டை கட்டி இருக்கு, நம்மளுக்கு எதுக்கு? நம்ம கார் எடுத்துகிட்டு போவோம். ஃபெராரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். இப்போ வாங்க நம்ம ஜுராசிக் பார்க்குன்னா அந்த ஆள் மேலே பார்த்தா ஜுராசிக் பார்க்குன்னு இருக்குது. என்னவோ, நம்ம உள்ளே போவோம். காருக்கு டேமேஜ் ஆகாமல் இருந்தால் சரி. அழுத்தி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். ஜுராசிக் பார்க் ஆகுமால உள்ள டைனோசர்லாம் இருக்குமாம்மா. டைனோசர்லாம் எப்போ அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் போய் நம்பணுன்ட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஐயோ, வண்டி கவுந்துருச்சு. எம்மா காப்பாற்றுங்க எவனாவது. எம்மா என்னது அது? ஒரு நிமிஷம் இறங்கு. என்னல இது? அத்தாதண்டிக்கு நிற்குது. அடேங்கப்பா, வால் அவ்வளோ பெருசு. என்ன தலை? ஐயோ, டைனோசர் மண்டை. என்னடா இது? இந்த இடத்த விட்டு போகணும். என்ன டைனோசரு? இருங்க, இந்த டைனோசர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியான டைனோசர் மாதிரி தான் இருக்குது. டீரெக்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. சுற்றி பார்க்கலாம். டைனோசர் இந்தாண்டி சுத்த வேகத்துக்கு வண்டி நம்மளை அட்டாக் பண்ணிக்கும். அப்படின்னா இது ஃப்ரெண்ட்லியான டைனோசர் இருக்குது. பக்கத்தில் போய் பார்ப்போம் நம்ம. வேணாம், எங்கேயோ பக்கத்தில் போகணும், கிடச்சிச்சுன்னா. அது என்னது? ஆஸ்ட்ரிச் முட்டையாட்டு இருக்குது. ஆஸ்ட்ரிச் முட்டை இவ்வளோ பெருசு இருக்குது. டைனோசர் முட்டை கேஸ் இங்கே பாருங்க கேஸ், டைனோசர் முட்டை. ஐயோ கைஸ், அப்படின்னா அந்த ஆள் சொன்னது உண்மைதான் ஆட்டிருக்கு கைஸ். நம்ம தான் இந்த ஆளை பைத்தியம் நினச்சிட்டோம். ஐயோ, ஓட்டை எடுத்துடலாம் கைஸ். உங்களுக்கு நான் இப்போ வந்துட்டு அந்த டைனோசரை காமிக்கிறேன் கைஸ். அப்போ அது பின்னாடி இருந்து பார்த்தா மாசாக இருக்கும். அங்கே வாருங்க. எப்பா கைஸ், ஆனால் சுத்தம் கத்துது கைஸ். அதான் கைஸ் எனக்கு பயமாக இருக்குது. கைஸ் என்னது கைஸ்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். அது ஐயோ, நீ எவ்வளோ டைனோசர் இருக்குன்னு தெரில கைஸ். உங்கள்கிட்ட முக்கியமான நான் சொல்லணும். நான் கார் இப்போ எடுத்துட்டேன். நம்ம வந்துட்டு இந்தியன் பைக் ரேஸில் சீட் கோட்லாம் வேணும்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச சீட் கோட்லாம் நான் வச்சு ஒரு வீடியோ போடுறேன்.
நம்ம சேனல் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ், எனக்காக ப்ளீஸ் கைஸ். சரி இப்போ வாங்க கைஸ் நம்ம போகலாம் கைஸ். இப்போ வந்துட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். முன்னாடி என்ன கைஸ் அது வாழை மரம் மாதிரிலாம் ஏதோ செடி இருக்குது. வாங்க நம்ம போவோம், நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். ஏங்க அந்த ஆள் பைத்தியம் நினச்சாங்க, பார்த்தா உண்மையை தாங்க அந்த ஆள் சொல்லியிருக்காங்க. நம்ம தாங்க அந்த ஆளை தப்பாக நினச்சிட்டோம். சரி வாங்க கைஸ் போகலாம். மரம்லாம் கிறிஸ்மஸ் டீமாக இருக்குது. ஜிங்கிள் பெல் பாட்டு போட்டு போகலாமா? வேணாம், முன்னாடி டைனோசர் நிற்குது. ஆமாங்க, ஃப்ரெண்ட்லியான டைனோசர் அது. ஐயா நம்ம தான் இந்த டைனோசரை கடிக்க மட்டும் நினச்சிட்டோம். ஐயோ கைஸ், ஆனால் இந்த டைனோசர்லாம் சாதா டைனோசரு. நீங்கள் அந்த ஜுராசிக் பார்க் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குட்டி டைனோசரு. அப்புறம் நிறைய டைனோசர்லாம் இருக்கும் அந்த ஜுராசிக் பார்க்கு படத்தில். அந்த மாதிரிலாம் இருக்குமா என்னன்னு தெரில. இந்த குட்டி டைனோசரு, பெரிய டீரெக்ஸு அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இருக்குமான்னு தெரில. இங்கே இருந்துச்சுன்னா நம்ம சோழி கதம். வாங்க ஏறுவோம். ஏங்க இந்த காரில் என்னங்க பிரேக்கு கிளச் மட்டும்தான் இருக்குது, ஆக்சிலேட்டர் காணும். ஏதோ ஒன்று. ஏசியும் காணும். ஏசியா இது? ஆமாங்க ஏசி இருக்குது. ஃபெராரி காருக்குள்ளே இன்டீரியர் இப்படி தான் இருக்குமான்னு தெரில. ஏன்னா நான் ஃபெராரி காரை நான் ரியலில் பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா ஐயோ கைஸ் டைனோசர் ஓடி வருது. ஜூட் கைஸ், இப்போ ஒன்று டைனோசர் வந்துட்டுருக்கு. நான் ஓடிட்டுருக்கேன் கைஸ். முன்னாடி ஏதோ மணல் லாரி மணல் லாரி வரும்னு பார்த்தா பெரிய டைனோசர் லாரியே வந்துட்டுருக்குது. கைஸ் ஓடலாம் கைஸ். அந்த டைனோசர் பின்னாடி வருதான் பார்க்கலாம் கைஸ். இருங்க கைஸ். எப்போடா கைஸ் அந்த டைனோசரை காணும். முன்னாடி இந்த மணல் லாரி டைனோசர் ஆனால் இருக்குது. இருங்க பம்லேயே ஒரு ஷாட் போடலாமா? வேணாம், அவரை சுத்த கோவத்தில் நம்மளை எங்கேயோ கடிச்சிட்டு போகுது. பரவாயில்ல சுடுவோம், பார்த்துக்கலாம். பம்லே சுடுவோமா? இப்போ வாங்க கைஸ் நம்ம அட்டென்ஷன் சுடலாமா? அச்சோ கைஸ் நம்ம மேலே சுட்டுருச்சு. அம்மா நம்மளுக்கு எதுக்கு அதை சுட நினச்சா அப்புறம் நம்மளோட பம்பு தேஞ்சு போயிடும். நம்ம இதை வச்சு ஏக்கே தான் நம்மளுக்கு கரெக்டானது. செத்தா சாவட்டும், இல்லைன்னா நம்ம வண்டியே போவோம். நானும் சுட்டே இருக்கிறேன். கண்ணு மட்டும் கதகளி ஆடிட்டு இருக்குது. இந்த கண்ணு அடிக்கிற அடியிலே கைஸ் பையனோட ஆம்ஸில் பார்த்தீங்களா? சல்லார் படத்தில் வேறு பிரபாஸ் மாதிரியே இருக்கிறான். அப்படியே புல்லட்டில் தெரிக்குது பாருங்கள். சரி இப்போ வாங்க நம்ம ஃபெராரியில் ஏறுவோம். ஃபெராரி கைஸ், முன்னாடி நம்மள ஒரு அனாதை ஃபெராரி கிடக்குது பாருங்கள். இங்கே நான் காமிக்கிறேன், இதோ தெரியுதா? சரி இப்போ வாங்க, கிளைமேட் நல்லாக்குன்னு வந்தேன். எனக்கு இது தேவை தான். வாங்க போவோம். முன்னாடி ஒன்றுத்தையும் காணும் கைஸ். இந்த ஃபெராரி காரு முன்னாடி இருக்குது இல்லை கைஸ், அது வந்துட்டு நான் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன். அது வந்துட்டு 50 லட்சம். இந்த ஃபெராரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 கோடி கைஸ். கஷ்டப்பட்டு வாங்கினேன், பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. நம்ம கோஸ்ட் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கைஸ். பார்ட் 3 பார்ட் 4 அந்த மாதிரி நான் மேக்ஸிமம் பார்ட் 3 வரைக்கும் நான் போட பார்க்குறேன். நிறைய வீடியோ இருக்குது கைஸ் கோஸ்ட் வீடியோவில். நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு நான் தராமையா? நீங்கள் எங்களுக்கு வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கைஸ், அது எங்களுக்கு போதும் கைஸ். நாங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கெலாம் எங்களுக்கு அந்த ஒரு பட்டன் மட்டும் போதும் கைஸ். வாங்க நம்ம போயிட்டே இருக்கோம். நம்ம இங்கே இந்த மரம் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது. நம்ம சைட்லேயே போயிட்டுருப்போம் கைஸ். நம்ம எப்படியாவது இந்த ஜுராசிக் பார்க்கை விட்டு வெளியில் போகணும். அந்த ஆள் சொன்ன ஜுராசிக் பார்க்கை விட்டு வாங்கப்பா. வண்டி வேறு பெல்ட் அடிச்சுட்டு இருக்குது நடுவில். என்ன டோரை காணும்? டோரா ஏங்க 2 சைடு டோரை காணுங்க. விடுங்க, சைடு வியூவை பார்த்துட்டே போவோம். இண்டிகேட்டர் வக்காவலன்னா கை காமிச்சு போக வேண்டியது தான். அதுக்கு தான் டோர் எடுத்தேன். இப்போ எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. ஐயோ ஆனில் இருக்கா? சரி பரவாயில்ல கைஸ் போவோம். கைஸ் இப்போ வந்து நம்ம போயிட்டே இருக்கிறோம். வண்டி முட்டாமல் இருந்தால் சரி. யூட்டன் வேறு இது அப்பப்போ அடிக்கும்போது கவுந்துக்குது. இன்னும் டீம் கவுந்துச்சுன்னா அவ்வளோதான். ஐயோ இது வேறு போய் முட்டிக்கிச்சா? முன்னாடி பாட்டு கலந்துருக்கு. சரி வாங்க போவோம். நம்ம போவோம் சுட்டிக்கிட்டே கிடப்போம் நம்ம. கைஸ் ஃப்ரீ ஃபயர் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஐடி சேலிங் உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஐடி சேல் பண்ணிட்டுருந்தாங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கள் கைஸ். நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் ஐடி சேலிங்க.
சரி இப்போ நம்ம போகிறோம் இங்கே சைட்லேயே நம்ம போவோம் கைஸ். அப்போ தான் அந்த வெயிலில் போகிற எக்ஸிட் டோர் எங்கேயோ இருந்துச்சா தெரியும். போகலாம் ஜாலியாக போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ வாங்க போயிட்டே இருக்கிறோம். வண்டி தான் போயிட்டே இருக்குது. சரி போவோம் நம்ம. கைஸ் நம்ம போயிட்டே இருக்கிறோம். எக்ஸிட் டோரை மட்டும் காணும். கைஸ் நம்ம போவோம், வேறு வழி இல்லை, போயிட்டே வேண்டிதான். கைஸ் இருந்தால் எனக்கு ஒரு மெத்தட் தெரியும், அந்த மெத்தடை வேணால் ஃபாலோ பண்ணலாம். இது போய் முட்டிக்கிட்டே இருக்குது, அதான் கடுப்பாக இருக்குது. பேசாமல் வண்டி எடுத்துகிட்டு போய் சொருவிடலாமா கைஸ்? வாங்க, கரெக்டான ஐடியா என் மண்டைக்கு தோணியிருக்கு. வண்டி எடுத்துகிட்டு போய் சொருவில் வண்டி வெளியில் தெரிச்சிடணும். 3, 2, 1 பிரேக்கப் போடு. முட்டை வேணாம், இப்போ போய் முட்டலாம் பாருங்க கைஸ். 3, 2, 1 புச்சுக்கு இதோ வெளியில் போகிறான் பாருங்க அந்த மொட்டையன். சுராசிக் பார்க் இங்கே வாடா. தலைவன் யூட்டன் போடுறான்னாட்டிருக்கு. ஆமாம் கைஸ், யூட்டன் போடுறான். கன்று எடுப்போமா? வேணாம் பாவம், கிழட்டு மண்டையமாக இருந்தால் தெரிச்சிடும். சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் 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 பாய்.